Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவரின் கவனக்குறைவால் கர்ப்பிணி பெண்ணுக்கு பிறந்த குழந்தை உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முத்துலட்சுமி என்பவருக்கு குழந்தை பிறந்த சிறிது நேரத்தில் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தை இறந்ததாக கூறி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மருத்துவத்துறையும் ஃபெயிலாகி உள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை மயிலாப்பூர் கபாலி தோட்டத்தில் உள்ள பழமையான தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகளில் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுவர் இடிந்து விழுந்த சமயத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பழமையான இக்கட்டிடத்தை உடனடியாக இடித்து அதே இடத்தில் புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு வீடு இங்கே தான் வேணும். வெளியில் எங்களுக்கு வீடு போனால் எங்களுக்கு வசதி கிடையாது. நாங்கள் எல்லாமே ஐரூட்டு வேலை தான் செய்கிறோம். மாடியில் இருக்கிறவங்க எல்லாருமே வசதியாக இருக்கிறவங்க யாரும் இல்லை. எங்கன்னா போனாக்கா 10,000 20,000 கொடுத்து எங்களெல்லாம் வாடகை வசதி இருக்க முடியாது. எங்களுக்கு இங்கே தான் வேணும் வீடு. வேறு எங்கேயும் வீடு நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு எங்கள் கட்டி கொடுக்குற மாதிரி நாங்கள் நாளைக்கே காலி பண்ணுறோம். 5 உயிர் சேதமாக இருக்கும் சார். ஏன்னா நைட்டில் பூ விற்றுட்டு வரவங்க அந்த அம்மா வருவாங்க, பூ வியாபாரம் பண்ணுறவங்க. நம்ம நல்லா இருக்கப்பட்டவங்க கிடையாது சார். எல்லாம் மிடில் கிளாஸ் அவன் வியாபாரத்தை பார்த்துன்னு இருக்கிறான். அவ்வளோதான். அதனால் என்ன சொல்லணும், ஒரே வார்த்தை, இது என்ன முடிவு எனக்கு எங்களை வீடு காலி பண்ணுங்க அதெல்லாம் சொல்லணும். எங்களுக்கு இங்கே தான் கொடுக்கணும் வீடு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை அழைக்காமல் சாலை அமைக்கும் பணியை திமுக மாவட்ட செயலாளர் தொடங்கி வைத்ததால் இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பொன்னேரி தொகுதியின் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை அழைக்காமல் பூமி பூஜையை திமுக மாவட்ட செயலாளர் MSK ரமேஷ்ராஜ் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இது தொடர்பாக பூமி பூஜையின் போதே இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் மூலம் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரிடையே நிலவும் அதிகார போட்டி அம்பலமாகி உள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர்.